GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி பகுதியைச் சேர்ந்தவர் 60 வயதான சுசீலா தேவி. இவருக்கு சந்தோஷ் மற்றும் கல்யாண் சிங் என 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகனுக்கு திருமணமான நிலையில் இளைய மகன் கல்யாணுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு பூஜா ஜாதவ் என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது. சுசீலா தேவி தனது மகன்கள் மருமகள்களுடன் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்த நேரத்தில் சுசீலா தேவி கடந்த ஜூன் 24ஆம் தேதி வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். போலீசார் நடத்திய விசாரணையில் வீட்டில் இருந்த 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. ஒருபுறம் போலீசாரின் விசாரணை போய்கொண்டிருக்கும் நிலையில் மாமியாரின் இறுதிச் சடங்குகளில் பங்கேற்காமல் இளைய மருமகள் பூஜா திடீரென மாயமானார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் பூஜாவை தேடி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது. 29 வயதான பூஜா ஏற்கனவே குவாலியரில் ஒருவரை திருமணம் செய்துள்ளார். குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறில் கணவனை துப்பாக்கியால் சுட்டு கொலையும் செய்துள்ளார். இதையடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்த பூஜா கல்யாண் சிங்கை சந்தித்துள்ளார். பூஜாவுடன் நெருங்கி பழகிய கல்யாண் அவருடைய திருமண வாழ்க்கை மற்றும் குற்ற பின்னணி பற்றி எதுவும் தெரியாமல் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணத்தை அரங்கேற்றியுள்ளார். இவர்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்த சமயத்தில் சாலை விபத்தில் சிக்கி கல்யாண் சிங் உயிரிழந்தார். பூஜா தன்னுடைய கணவனை இழந்த சில மாதங்களில் கல்யாணின் அண்ணன் சந்தோஷுடன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் சந்தோஷின் மனைவிக்கு தெரிய வந்ததால் குடும்பத்தில் கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. அந்த நேரத்தில் உங்களுடைய 6.5 ஏக்கர் குடும்ப சொத்தில் பாதியை எனக்கு பிரித்து கொடுங்கள் என பூஜா நிபந்தனை விதித்துள்ளார். அதற்கு மாமனார் மற்றும் கணவரின் அண்ணன் சந்தோஷ் ஒத்துக்கொண்ட நிலையில் மாமியார் சுசீலா தேவி சொத்தை பிரித்து கொடுக்க முடியாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதை கேட்டு கொலை வெறியின் உச்சத்திற்கே சென்ற பூஜா தன்னுடைய சகோதரி கமலா, ஆண் நண்பர் அனில் வர்மா உள்ளிட்டோருடன் சேர்ந்து மாமியாருக்கு விஷ ஊசி போட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்தது விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதையடுத்து இவர்கள் மூவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சொத்துக்காக மாமியாரை விஷ ஊசி போட்டு கொன்ற மருமகளின் செயல் உத்தரப்பிரதேசத்தை உதறலில் வைத்திருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.